வெல்கம் டு நிர்மலாஸ் குக்கிங். ஏற்கனவே நம்ம அந்த வீடியோவில் உங்களுக்கு மாங்காய் கட் பண்ணதை காமிச்சேன். அது இப்போது நல்லா காஞ்சிருக்கு. உப்பு போட்டு நான் நல்லா காய வச்சு வச்சுருக்கிறேன். அது பாருங்கள், இதுதான் பாருங்கள், நல்லா காஞ்சிருக்கு. வெயிலில் ஒரு 2-3 நாள் காய வச்சு வச்சுருக்கிறேன். சூப்பராக காஞ்சிருக்கு. இப்போ இந்த வீடியோ நானே எடுக்கிறதுனால தான் இப்போ இருக்குது. இல்லைன்னா டைரெக்டாக உங்களுக்கு அது அப்படி ஃபுல்லாக கூட காமிக்கலாம். பிள்ளைங்க யாருங்கன்னா அவங்க இருக்கிற டைமுக்கு எனக்கு வீடியோ எடுக்க மாட்டதில்ல. அதனால தான் இப்போ நானே மாங்காய் இருக்க தாளிச்சிடலான்ட்டு உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேன். வாங்க, அதுக்கு தேவையான பொருள் பார்த்துக்கலாம். பாருங்கள், கடையில் வாங்கினேன் இது ஊறுகாய் மசாலா ஒரு 2 பாக்கெட் மட்டும் எடுத்துருக்கிறேன். பாக்கி நம்ம சொந்தமாக வீட்டில் அரைச்சி நம்ம சேர்த்துக்கலாம். வெந்தய பாருங்கள், ஒரு பாக்கெட் எடுத்துருக்கிறேன். கடுகு ஒரு பாக்கெட் எடுத்துக்கிறேன். இதில் காரத்துக்கு காஷ்மீரி சில்லி பவுடர் கலருக்கு அது போட்டிருக்கிறேன். அப்புறம் ரெட் சில்லி பவுடரும் எடுத்துருக்கிறேன். காரம் வெறும் மிளகாத்தூள். அப்புறம் இது பெருங்காயம். இது மஞ்சள். உப்பு நம்ம தேவைக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம். ஏற்கனவே உப்பு இதில் போட்டிருக்கிறோம், சேர்த்துக்கிறோம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். வாங்க பாருங்கள், கேஸ் இருக்குன்னு ஆன் பண்ணி விட்டுருக்குறேன். கடாய் சூடாக இருக்குது. இப்போ வெந்தயத்தை சேர்த்துக்கலாம். வெந்தயம் நல்லா கொஞ்சம் பொன்னிறம் வர மாதிரி வறுத்துக்கலாம். தீயக்கூடாது. இது நான் உங்களுக்கு வறுத்துட்டு காமிக்கிறேன். நான் ஏன்னா ஸ்டாண்டு வச்சு வீடியோ எடுக்கிறதுனால என்னால் இது ஃபோல்னு அப்படியே எடுத்து டைரெக்டாக காமிக்க முடியாது. இது வறுத்த உடனே உங்களுக்கு காமிக்கிறேன். உங்களுக்கு பிடிக்குன்னா சீரகம் கூட சேர்த்துக்கலாம். நான் சீரகம் சேர்க்கறதில்ல. முன்ன பண்ண ஊறுகாய் போட தெரியாதவங்க கேஸை ஸ்லோ பண்ணி வறுத்துக்காங்க. இது எனக்கு நல்லாவே தெரியும். நான் கண்டினியூ ஊறுகாய் நான் கொடுத்துட்டே இருக்கிற ஆளுங்களுக்கு நான் போட்டுகிட்டே இருக்கேன். அதனால் எனக்கு தெரியும். அதனால் கொஞ்சம் லைட்டாக ப்ரௌன் கலர் வர வரலும் வறுத்துக்கலாம். இது ரெண்டுமே வறுத்துட்டு ஆற வச்சு நீங்கள் மிக்சியில் கொஞ்சம் பொடிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கலரில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இது இப்போ வறுபட்டுருச்சு. இப்போ இது ரிமூவ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பெரிய பாத்திரத்தில் போட்டு நல்லா ஆற வச்சுக்கணும். ஆற வச்சு மிக்சியில் பொடிச்சிக்கலாம். இப்போ கடுகும் வறுத்துக்கலாம். கடுகு வறுக்கும்போது பட்டு பட்டு பட்டுன்னு வெடிக்கும். அது வெடிச்சிச்சுன்னா அது கடுகு வறுத்துச்சுன்னு அர்த்தம். அப்போ கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ பொரியுது. இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு பாருங்கள், இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த வெந்தயத்து கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ரெண்டு நல்லா ஆறட்டும். நல்லா ஃபேனுக்களை வச்சு ஆற வச்சு பொடிச்சு எடுத்துக்கலாம். பொடிச்சு எடுத்துகிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். பாருங்கள், மிக்சியில் நல்லா சூப்பராக பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன். நல்லா தர பாருங்கள், நல்லா பீஸாக நம்மளுக்கு தேவைக்கிற மசாலா போட்டுக்கலாம். ஏற்கனவே கடை மசாலா கூட அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். பாக்கி போட்டு வச்சுக்கலாம், இன்னும் பிரச்சனை கிடையாது. பாருங்கள், கடையில் வாங்கினா அந்த பவுட்ரு, அதாவது ஊறுகாய் அந்த மசாலாவை நான் கவர்லேருந்து நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். நம்ம வீடியோ தனியாக நான் எடுக்கிறதுனால நான் எல்லாம் அப்படி உடனே காமிக்கிறதுக்கு நான் இப்படி எடுத்துட்டேன். அதை இப்போ எல்லாம் சேர்த்துக்கலாம். போட்டுட்டு அப்புறம் நம்ம எண்ணெய் ஊற்றி நம்ம தாளிக்கலாம். பாருங்கள், நம்ம வீட்டு மசாலா ஃபஸ்ட்டு போட்டுடலாம்.
கடை மசாலா, பேக்கெட் மசாலா இதெல்லாம் போட்டுக்கலாம். இது நம்ம பொடி வந்து வறுத்து பொடிச்சு வச்சுருக்கு மிக்சியில். இது வந்து அப்புறம் சேர்த்துக்கலாம். தாளித்து ஊற்றிட்டு உப்பு போட்டுக்கலாம். உப்பு வந்து என் டேஸ்ட்டுக்கு ஒரு 5 ஸ்பூன் மட்டும் போட்டுக்கிறேன். ஆனால் ஏற்கனவே மாங்காயில் உப்பு இருக்குது. பாருங்கள், எண்ணெய் நான் பாத்திரத்தில் ஊற்றிட்டேன். இப்போ பாருங்கள், இதில் நறுக்கு இதில் வந்து ஒரு 3/4 பாத்திரம் இருக்குது. உங்களுக்கு வந்து நான் சைடாக தான் காமிக்கிறேன். பாருங்கள், எண்ணெய் நல்லா ஒரு 3/4 பாத்திரம் இருக்குது. இந்த எண்ணெயை வந்து நல்லா காய வச்சுக்கலாம். கடுகு போட்டு தாளித்து ஊற்றலாம். எண்ணெய் வச்சுருக்கிறேன். எண்ணெய் காயட்டும். பாருங்கள், மற்ற மசாலாலாம் நான் போட்டிருக்கிறேன். இது வந்து தாளித்து இதில் ஊற்றிக்கலாம். எண்ணெய் எல்லாமே எண்ணெய் ஊற்றி மிக்ஸ் பண்ண பிறகு உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன். எண்ணெய் காஞ்சிச்சு. இப்போ வந்து கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிக்கட்டும். இப்போ வந்து இதில் ஊற்றிக்கலாம் ஊறுகாவில். இப்போ வந்து கடுகு நல்லா வெடிச்சு அந்த எண்ணெய் எடுத்து இந்த ஊறுகாவில் சேர்த்துடலாம். பாருங்கள், எண்ணெய் வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக நான் சேர்க்குறேன். ஏன்னா இது பாத்திரம் வந்து கொஞ்சம் பிளாஸ்டிக் பாத்திரம். ஆனால் இது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற பாத்திரம்னா ஒன்றும் ஆகாது. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்ல கலராக இருக்குது ஊறுகாய். இப்போ வந்து வீட்டில் அரைச்ச வெந்தயம், அந்த கடுகு அந்த பவுடர் சேர்த்துக்கலாம். என்கிட்ட சில்வர் பாத்திரம்லாம் இருக்குது. கொஞ்சம் பெருசாக இந்த மாதிரி அகலமாக இல்லை, கொஞ்சம் குண்டாக தான் இருக்கிற மாதிரி. அதில் மிக்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா இவ்வளோ மாங்காயும் ஊற வச்சு டெய்லியும் ஒரு பாத்திரம் மாற்றணும். அப்புறம் அலுமினியம் பாத்திரம் பெருசாக இருக்குது, அதுலேயும் மிக்ஸ் பண்ண முடியாது. மிக்ஸ் பண்ணிவிட்டா உடனே நம்ம மாற்றணும். அதனால் கொஞ்ச நாள் ஊறுறதுக்கு அதில் பாத்திரத்துலேயே வைக்கணும். அதுக்கோசரம் நான் அலுமினியம் பாத்திரத்தில் மிக்ஸ் பண்ணேன். ஸ்டீல் பாத்திரம் நல்லா இதாக இருக்கிறதுனால அதுலேயும் மிக்ஸ் பண்ணேன். இது கொஞ்சம் அகலமாக இருக்கிறதுனால போன வாட்டி நான் இதில் தான் ஊறுகாய் போட்டேன். அதனால் இது வந்து நல்லா யூஸாக இருக்குது. இந்த மாதிரியே அலுமினியத்தில் அகலமாக பார்த்து இங்கே கம்பெல்லான்னு சொல்லுவாங்க, அது இருக்குது, மேலே வச்சுருக்கேன். அதில் மிக்ஸ் பண்ண முடியாதுன்னு தான் இந்த பிளாஸ்டிக் பாத்திரத்தில் நான் யூஸ் பண்ணுறேன். இதில் வந்து இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு வேறு சில்வர் பாத்திரத்தில் வேணால் நம்ம போட்டு வச்சோம், இல்லைன்னா கண்ணாடி பாத்திரத்தில் போட்டுடலாம். ஊறுகாய் இப்பே ஒரு 3 கிலோ இது போட்ட உடனே ஒரு 3 கிலோ இது போயிடும். 3 கிலோ வாங்கிடுவாங்க, ஏற்கனவே சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுக்கு தான் இப்போ வந்து இந்த வெயில் காலத்தில் போட்டு கொடுத்துடலான்ட்டு போடுறேன். மிச்சம் இருந்தால் நம்ம வீட்டுக்கு நம்ம வச்சுக்கலாம், தேவைப்படும் ஆர்டர் கேட்கணும் கொடுத்துக்கலான்ட்டு. இப்போயே ஊறுகாய் வந்து என்னோடய ஊறுகாய் வந்து இங்கே ஆண்டி இருக்கிறாங்க, அந்த கோவாக்கார் ஃபேமிலி தான். அவங்க ஏற்கனவே இப்போ வந்து துபாய்க்கு 1ஆம் தேதி இங்கேருந்து பூனாலேருந்து மும்பைக்கு போனாங்க. 2ஆம் தேதி அவங்களுக்கு ஃப்ளைட்டு துபாய்க்கு. அவங்க துபாய்க்கு வந்து பாவக்காய் ஊறுகாய் 1 கிலோ, அப்புறம் எலுமிச்சம்பழம் ஊறுகாய் 1 கிலோ, அப்புறம் கத்திரிக்காய் ஊறுகாய் வந்து 1.25 கிலோ. அது கொஞ்சம் ஜாஸ்தி, அவங்க ரொம்ப பிடிக்கும். இங்கே இருக்கும்போது அவங்க நிறைய வாட்டி ஒரு 6 வருஷமாக என்கிட்ட அவங்க வாங்குறாங்க ஊறுகாய். அவங்க துபாய்க்கு போயிருக்குது என்னோடய பிக்கில். அவங்க வந்து இன்னும் அதை டேஸ்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு அங்கே பிஸியாக இருக்கிறனால அவங்க அனுப்பலை. அவங்க வந்து வீடியோவும் அப்புறம் டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன்னு சொல்லிக்கிறாங்க. ஏன்னா துபாய்க்கு போயிருக்கு இல்லையா, இங்கே இருக்கும்போது அவங்க சாப்பிட்ருக்காங்க, நிறைய வாட்டி வாங்கி சாப்பிட்ருக்காங்க. இப்போ போகிறதுக்கு முன்னாடி என்கிட்ட வாங்கி சாப்பிட்டாங்க. அவங்க பூனாவில் தான் இருக்கிறாங்க. அவங்க பொண்ணு வந்து துபாயில் போயிருக்குது, அங்கே எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க. பார்க்கலாம் அந்த ஊறுகாய் டேஸ்ட்டு. அங்கே போயிட்டு அவங்க ஃப்ளைட்டில் எடுத்துகிட்டு போனாங்க இல்லையா, அந்த பாட்டில் லீக் ஆகலையா, எப்படி எடுத்துகிட்டு போனாங்க, அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க வந்த பிறகு சொல்லுவாங்க. நான் வீடியோ எடுத்து அனுப்புவாங்க. அது உங்களுக்கு அடுத்த வீடியோவில் இல்லை வேறு ஒரு வீடியோவில் நான் ஷேர் பண்ணுறேன். அது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்குது. நான் இருங்க இது ஃபோட்டோ நான் திருப்பி காமிக்கிறேன் எப்படி வந்துருக்கு நான் மிக்ஸ் பண்ணுவேன்.
ஏன்னா அங்கேருந்து மிக்ஸ் பண்ணால் உங்களுக்கு நல்ல வீடியோ நல்லா தெரியாது பாருங்கள். சூப்பராக இருக்குது கலரு. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. இந்த மசாலா இன்னும் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். சூப்பராக இருக்குது முறுக்கா. அப்படி உங்களுக்கு எண்ணெய் இது பத்தலை பிரிஞ்சு வரல, இதில் எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்போ வந்து நான் திருப்பி என்ன பண்ண போகிறேன்னா, நான் இப்போ வீட்டில் தான் இருக்கிறேன். எங்களுக்கு வந்து மெத்த மாடி இல்லை, அதனால் மெத்தை இருக்குது. ஆனால் மெத்த மாலை வச்சுங்கன்னா அவங்க வந்து நான் நிறைய வாட்டி இது வந்து நீங்கள் தப்பாக நினச்சிக்க வீடியோவில் ஷேர் பண்ணுறேன்னு நினச்சிக்காதீங்க. ஏன்னா இதில் வந்து நான் வேர்க்கடலை ஊர்லேருந்து சில தெரிஞ்சு இந்த தட்டைப்பயிறு இதெல்லாம் எடுத்துகிட்டு வரும்போது வெயிலில் பக்கத்து வீட்டில் நான் போடுவேன். எங்கள் வீட்டில் இடம் இல்லைனாலும் நம்ம காய வைக்கிறதுக்காக பக்கத்து வீட்டில் போட அது நிறைய திங்ஸ் அதில் கம்மியாயிடுது, அதனால் எடுத்துக்கிறாங்க. அதனால் வந்து இந்த மாதிரி திங்ஸு நம்ம வந்து மெத மாலை வச்சிங்கன்னா நம்ம அங்கே மேலே இருக்கணும். அதனால தான் நான் வந்து காயப்பட எங்கள் வீட்டு பக்கத்தில் எங்கள் நிழல் இருக்குது, அங்கேயே நான் கொஞ்ச நேரம் இது வெயிலில் வைக்க போகிறேன். இது நம்ம வெயிலில் வைக்கும்போது இன்னும் எண்ணெய் பிரிஞ்சு வரும், ஊறுகாய் வந்து கெடாது, சூப்பராக இருக்கும். நிறைய பேர் என்னோடய ஊறுகாய் துபாயிலேருந்து இப்போ வந்து இது வரையும் போயிருக்குது, பெங்களூர் மைசூர் வரையிலும் போயிருக்குது. ஊறுகாய் வந்து கெடவே இல்லை. எல்லாம் என்னோடய ஊறுகாயோட ரிசல்ட் வந்து சூப்பராக இருக்குது. பாருங்கள், ஊறுகாய் நான் வந்து அந்த பெரிய பாத்திரத்தில் இந்த பாத்திரம் சின்ன பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். ஏன்னா இதில் அந்த பாத்திரத்தில் நம்ம மூடி வைக்க முடியும், அவ்வளோ பெரிய மூடி இல்லை. அதனால் இப்போ வந்து சின்ன பாத்திரத்தில் மாற்றிட்டேன். இதில் கொஞ்சம் ஆறின பிறகு நான் எடுத்து வேறு பாட்டிலில் போட்டுருவேன். அப்புறம் சூப்பராக மாங்காய் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். திருப்பி வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.